சித்த ஜெய் ஐயா சரணமும் உன் பதமே சரணமும் பதமே. தேடல் உள்ள நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்மளோட இந்த உள்நோக்கிய ஆழமான பயணத்தோட 2ஆம் நாளுக்குள்ள இன்னைக்கு நாம அடி எடுத்து வைக்கிறோம். உங்களோட சேர்ந்து இந்த பாதையில நடக்கிறத நான் ஒரு பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரு ஆழமான மூச்சை உள்ளெழுங்க. வெளியில இருக்கிற சத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரையட்டும். நாம இங்க வெறும் தகவல்களை தேடி வரலங்க, நம்ம உள்ளுணர்வுல ஒரு மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்த வந்திருக்கோம். இது தூரத்துக்கான பயணம் கிடையாது, இது ஆழத்துக்கான பயணம். நமது உண்மையான ஆன்மீக மறுபிறப்புக்கான தயாரிப்பை இன்னைக்கு நாம முழுமையா தொடங்க போறோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். வாட் இஸ் த ட்ரூ மீனிங் ஆஃப் செலிப்ரேஷன்? நிஜமாவே கொண்டாட்டம்னா என்ன? என்னைக்காவது நாம இதை ஆழமா யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஏன்னா கொண்டாட்டம் அப்படின்னாலே வெளியில நடக்கிற ஆரவாரங்கள், சத்தங்கள், கூட்டங்கள் அப்படின்னு தான் நம்ம மனம் ரொம்ப வருஷமா பழக்கப்பட்டுடுச்சு. வெளியில நாம எக்கச்சக்கமான விளக்குகளை ஏற்றோம், ஆனா உள்ளே இருக்கிற இருளை பற்றி என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? நமது பிறவியை கொண்டாடுறோம், ஆனா ஏன் பிறந்தோன்னு ஒரு கணம் கூட கேட்கறதில்ல. உண்மை என்னன்னா, உண்மையான கொண்டாட்டம் என்பது வெளியில் நடக்கும் ஒரு நிகழ்வல்ல, அது உள்ளே நிகழும் ஒரு விழிப்புணர்வு. நமக்குள் உறங்கும் அந்த பரபிரம்மத்தை நாம முழுமையா உணரும் அந்த தருணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உண்மையான கொண்டாட்டம். உள்ளுக்குள்ள அந்த வெளிச்சத்தை கொண்டு வரணும்னா முதல்ல நம்மளோட யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். த இன்னர் மகாபாரதா. பகவத்கீதையில சொல்ற மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர்ச்சியான போர். அது குருக்ஷேத்திரத்துல நடந்து முடிஞ்ச ஒரு வரலாற்று போர் கிடையாதுங்க. அது இப்போ இந்த நிமிஷமும் உங்களுக்கும் எனக்கும் உள்ளே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு உள் மகாபாரதம். நம்மளோட தெய்வீகத்தன்மைக்கும் நம்ம அறியாமை, அகந்தை, உலக ஆசைகளுக்கும் இடையில நடக்கிற ரொம்ப உக்கிரமான யுத்தம் இது. கோபம், பற்று, குழப்பம் அப்படிங்கிற அரக்கர்களை நாம தினமும் சந்திக்கிறோம். இந்த உள் யுத்தத்தை உணர்வதுதான் உண்மையான ஆன்மீக விடுதலையோட முதல் படி. இந்த அக யுத்தத்தை எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கான ஆயுதம் தான் அமைதி, த வெப்பன் ஆஃப் ஸ்டில்னஸ். உங்களுக்கு தெரியுமா, பல நூற்றாண்டுகளா எல்லா ஞான மார்க்கங்களும் இந்த ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. புத்த தத்துவத்துல இதை உபேக்கா அப்படின்னு சொல்றாங்க. பகவத்கீதையின் 2ஆம் அத்தியாயம் இதை சமத்துவம், அதாவது ஈவன்னஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு போற்றுது. எந்த சூழ்நிலையிலையும் சலனமே இல்லாத ஒரு மனநிலை. மனித மனத்தோட இந்த அசையாத தன்மை தான் உச்சக்கட்ட ஆன்மீக நிலைன்னு எல்லா ஞானியரும் ஆணித்தரமா சொல்றாங்க. பழமையான ஞானங்கள் எல்லாமே இப்படி ஒரே புள்ளியில இணையும் போது ஒரு தீவிரமான தேடல் இருக்கிற நாம இதுல எவ்வளவு கவனம் செலுத்தணும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா பிராக்டிக்கலா இந்த அமைதின்னா என்ன? ஏதோ ஒரு இருட்டறையில போய் கண்ணு மூடி உட்கார்றது கிடையாதுங்க. டு பி ஸ்டெடி while the world spins around you. அதாவது உலகம் உங்களை சுத்தி அதிவேகமா சுழன்றிட்டு இருக்கும் போதும் நீங்க முழுமையான நிதானத்தோட இருக்கிறது தான் உண்மையான அமைதி. எந்த ஒரு பதற்றமும் இல்லாம செயல்படுறது. இந்த முழுமையான நிசப்தத்துல மட்டும்தான் நாம அந்த பரபிரம்மத்தின் குரலை கேட்க முடியும். இந்த நவீன உலகத்தோட காதை கிழிக்கும் சத்தங்களுக்கிடையே இறைவனின் மெல்லிய குரலை நாம உணரக்கூடிய ஒரே இடம் இந்த உள்ளமைது மட்டும்தாங்க. நம்ம மனசை எப்படி அடக்குறதுன்னு ஒரு பழைய ஜென் தத்துவத்துல ரொம்ப அழகா ஒரு காட்டெருமையை அடக்குறதோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த அகப்பயணம் ஒரு குறிப்பிட்ட பாதையில தான் நடக்கும். கவனிங்க, முதல்ல அந்த அடங்காத மனதை தேடி கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதோட எண்ணங்களை, கால் தடங்களை கவனிக்கணும். நம்மள திசை திருப்புவதை பிடிச்ச ஆக்ரோஷமான உணர்ச்சிகளை பழக்கப்படுத்தணும். அதுக்கு பிறகுதான் அந்த மனதின் மீது ஏறி ஞானத்தை நோக்கி பயணிக்க முடியும். நம்ம அகந்தையை அடக்குறதுங்கிறது ஓவர் நைட்ல நடக்கிற மேஜிக் கிடையாது. அதுக்கு அபாரமான சுய விழிப்புணர்வும் பொறுமையும் தினசரி தூய்மைப்படுத்தலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு உண்மைய நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது குருவின் எல்லையில்லா கருணை, தி குருஸ் பவுண்ட்லெஸ் கிரேஸ். இந்த ஆழமான அமைதியை நம்ம சொந்த முயற்சியால மட்டுமே அடைஞ்சிட முடியாதுங்க. நம்ம கர்ம வினைகள் ரொம்ப கடுமையானவை. நம்ம அகந்தையோட வேர்கள் ரொம்ப ஆழமானவை. அதனால ஒரு மகா குருவின் எல்லையில்லா கருணை நமக்கு கண்டிப்பா தேவை. சாணக்கிய நீதியில வர 19வது சூத்திரம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஒரு எழுத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை கற்பித்தவரை கூட நாம் போற்ற வேண்டும். இதோட ஆழத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு சின்ன ஆன்மீக தேடலுக்கே இவ்வளவு பக்தி தேவைப்படுதுன்னா, நமது பிறவியின் நோக்கத்தையே உணர்த்தி இந்த சம்சாரம்ங்கிற பெருங்கடல்ல நமக்கு நங்கூரமாக செயல்படும் ஒரு மகா குருவிற்கு நாம எவ்வளவு கடமைப்பட்டிருக்கோம். ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். A true guru does not seek admiration. A true guru seeks a transformation. ஒரு உண்மையான குரு நம்ம கிட்ட இருந்து புகழ்ச்சியோ ஆடம்பரமான சடங்குகளையோ ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டாரு. சித்த மகா அவதார் புருஷர் சித்தர் ஜெய் ஐயா போன்ற ஒரு குரு
தூய்மையான தீவிரமான கருணையால மட்டுமே செயல்படுறாரு. அவங்க விரும்புவது ஒண்ணுதான், நமது உண்மையான அகந்தையை அழிக்கும் ஆன்மீக விழிப்புணர்வு. நாம இந்த அறியாமை உறக்கத்திலிருந்து முழிச்சுக்கணும். நம்மளோட அந்த உள் மாற்றமே நாம் அவர்களுக்கு தரும் உண்மையான காணிக்கை. இதையெல்லாம் நாம ஏன் இப்ப ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்கோம்? ஏன்னா ஜூலை 10 ஆத்ம விடுதலை, ஜூலை 10 இன்னர் லிபரேஷன். சக பயணிகளே, சித்தர் ஜெய் ஐயா அவர்களின் அவதார தினத்தை நாம நெருங்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஜூலை 10ஆம் தேதிய கேலண்டர்ல வர்ற இன்னொரு சாதாரண தேதியாவோ இல்ல நாம போய் கலந்துக்க வேண்டிய ஒரு ஈவெண்டாவோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இது ஆத்ம விடுதலை நாள், a day of spiritual rebirth. இது நமது ஆன்மாவுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய கண்ணாடி. அது நம்மள பார்த்து கேக்குது, நீ எவ்வளவு தூரம் நடந்திருக்க, உன் அகந்தைய நீ எவ்வளவு தூரம் உதிர்த்திருக்க. ஒரு மகா குருவின் கருணையால இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு சாத்தியம்னா அந்த குருவின் அவதார தினத்தை நமது சொந்த ஆன்மீக மறுபிறப்பாக கொண்டாடுவதே நாம அவருக்கு செய்யும் உன்னதமான அஞ்சலி. வெளியில நடக்கிற கொண்டாட்டங்களுக்கும் உள்ளுக்குள்ள நடக்கிற விழிப்புணர்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. எக்ஸ்டர்னல் ஃபெஸ்டிவிட்டி வர்சஸ் இன்னர் அவேக்கனிங். வெளி உலக கொண்டாட்டங்கள் எல்லாமே மறுநாளே நம்மள பெருமையாக்கிடும். ஆனா உள்ளொளி விழிப்புணர்வு நம்ம ஆன்மாவோட பயணத்தையே நிரந்தரமா மாற்றிடும். இந்த விலை மதிப்பற்ற நேரத்தை உலகளாவிய ஆடம்பரமான கொண்டாட்டங்களை பிளான் பண்றதுக்காக நம்ம வீணாக்க போறோமா, இல்ல நமக்குள் இருக்கும் இறைவனை எழுப்ப போறோமா? உண்மையான தேடல இருக்கிறவங்களுக்கான பாதை ரொம்ப தெளிவா இருக்கு. நாம உள்நோக்கிய பாதையை தான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ ஜூலை 10க்கு நாம எப்படி தயாராகணும்? நம்மளோட தினசரி பயிற்சிக்கான ஒரு 4 முக்கியமான படிகள் இருக்கு. 1. சைலன்ஸ், மௌனம். தினமும் இறைவனோடும் நம்ம மனசுடனும் தனித்திருக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கணும். 2. இன்ட்ரோஸ்பெக்ஷன், சுய பரிசோதனை. நம்ம கோபங்களையும் ஆசைகளையும் எந்த சமரசமும் இல்லாம ரொம்ப நேர்மையா பார்க்கணும். 3. சரண்டர், சரணடைதல். வாழ்க்கை இப்படிதான் இருக்கணுங்கிற நம்ம அகந்தையோட பிடிய முழுமையா தளர்த்தணும். 4. சர்வீஸ், சேவை. எந்த பலனையும் எதிர்பார்க்காம மற்றவர்களிடம் கருணையுடன் செயற்படணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈச் டே இஸ் ப்ரிப்பரேஷன். ஒவ்வொரு நாளும் ஒரு தூய்மைப்படுத்துதல். இந்த பாதையில நாம நேர்மையா நடந்து அந்த அக அமைதிய கொஞ்சம் கொஞ்சமா சுவைக்க தொடங்கும் போது ஒரு அழகான மாற்றம் நமக்குள் நிகழும். நாம உலகத்தையே வேறொரு கோணத்துல பார்க்க ஆரம்பிப்போம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். லெட் தி வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தி பிளிஸ் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். தான் அடைந்த ஆனந்தத்தை இந்த உலகமும் அடையணுங்கிற எண்ணம் இயல்பாவே தோன்றும். ஆன்மீக வளர்ச்சிங்கிறது தனக்குள்ளே பூட்டி வச்சுக்கிறது கிடையாது. நீங்க ஒளிய கண்டா மற்றவர்களையும் அந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வர்றது உங்க இயல்பா மாறிடும். நாம விழிப்படைவோம், சக பயணிகளையும் இந்த ஆழமான பாதையை அனுபவிக்க அன்போட அழைப்போம். அன்பான சக பயணிகளே, நம்மளோட இன்றைய தேடலோட இறுதி சிந்தனைக்கு நாம வந்துட்டோம். இந்த வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவில ஆழமா எதிரொலிக்கட்டும். By Siddhar J. Ayya's birth anniversary, let us discover the true meaning of our own birth. சித்தர் ஜெய் ஐயா அவர்களின் அவதார தினத்திற்குள் நமது சொந்த பிறவியின் உண்மையான அர்த்தத்தை நாம் கண்டுபிடிப்போம். இது ஒரு சாதாரண நிகழ்வல்ல, இது உங்கள் ஆன்மீக மறுபிறப்பு. நம் அனைவரும் விழிப்படைவோம், நம் அனைவரும் தயாராவோம், நம் அனைவரும் மாறுவோம். என்னுடன் இணைந்து இந்த புனிதமான தருணத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நேர்மையுடன் நடப்போம். அடுத்த படியில் உங்களை சந்திக்கிறேன்.